Hello viewers, welcome back to English Teacher channel. This is Manu. Today we are going to discuss about what difference between till and still. These are look like the same and same pronunciation, but meaning is different. So today class is difference between still and till. இத பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். டில்லுக்கும் ஸ்டில்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். டில்லுங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வரை. ஓகே, அதுவரை இதுவரை இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயம் இந்த வரைக்கும் அவங்க செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம டில் யூஸ் பண்ணுவோம். இந்த வரைய வந்து நம்ம டில்லுன்னு சொல்லலாம், அன்டில் இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். இந்த டில்ல நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்? ப்ரிபோசிஷன். சோ இந்த டில்ல வந்து நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா ப்ரிபோசிஷனுக்கு பயன்படுத்துவோம். அடுத்து கன்ஜங்ஷன், கன்ஜங்ஷனுக்கு பயன்படுத்துவோம். சோ கன்ஜங்ஷன்னா தெரியும், ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறது. ப்ரிபோசிஷன்னா ஒரு வார்த்தைய இணைக்கிறது. அடுத்து பாருங்க டில். டில்னா என்ன? இன்னும். டில்லுங்கிறத இன்னும். சோ இன்னும் அவன் வரல, இன்னும் நீ சாப்பிடல, இந்த மாதிரி இன்னும்னு நீங்க வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டா ஸ்டில்ல வச்சு நீங்க வாக்கியத்தை உருவாக்கலாம். இன்னும்னு சொல்லும் போதே ஸ்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, எட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னும் அப்படிங்கறத ஸ்டில்னு சொல்லலாம், எட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த எட்டை வந்து நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா ஒரு வாக்கியத்துக்கு என்னது எண்ட்ல வரும். ஓகே, ஒரு வாக்கியத்துல இறுதியில வர்றதுதான் எட். ஆனா இந்த ஸ்டில்லுங்கிறது வந்து மிடில்ல தான் வரும். ஓகே, அது கடைசி எல்லாம் வராது. சோ ஸ்டில் அப்படின்னா இன்னும், எட்டுனாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஸ்டில்ல நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டில்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்டில்லுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்வர்ப். ஸ்டில்ல நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம். ஓகே, இங்க நம்ம ஸ்டில்ல வந்து நம்ம எங்க பயன்படுத்துறோம்? ப்ரிபோசிஷனுக்கு, அதாவது ப்ரிபோசிஷனா பயன்படுத்துறோம், கன்ஜங்ஷனா பயன்படுத்துறோம். ஆனா ஸ்டில் அப்படிங்கறத அட்வர்பா பயன்படுத்துறோம், ஏன்னா இது அட்வர்ப் தான். ஓகே, இந்த ஸ்டில் அப்படின்னு சொன்னாலே அந்த வேர்ட் வந்து அட்வர்பா குறிக்குது. அதே மாதிரி டில் அப்படின்னாலே அது ப்ரிபோசிஷனாவும் நம்ம பயன்படுத்துறோம், கன்ஜங்ஷனாவும் பயன்படுத்துறோம். சோ இதை நம்ம வாக்கியங்களோட பார்த்தா இன்னும் நம்மளுக்கு ஈஸியா புரியும். இப்போ இந்த வாக்கியங்கள்ல எல்லாத்துலயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா வரை 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 வரை, இந்த மாதிரி வரைன்னு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி வரைன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டில். டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ இந்த முதல் வாக்கியத்தை பாருங்க, அவன் மதியம் வரை தூங்கினான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவன் வந்து லேட் நைட்ல தூங்க ஆரம்பிச்சிருப்பான், அதனால மதியம் வரை தூங்கியிருக்கான். சோ அவன் மதியம் வரை தூங்கினான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸா தான் இருக்கு. இதை எப்படி மாத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன். அவன்னு நம்ம சொல்லும் போது சப்ஜெக்ட் ஹி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்மளுக்கு இங்க என்ன அப்படின்னா வேர்ப் இருக்கு. வேர்ப் என்ன அப்படின்னா தூங்கினான். சோ தூங்கினான்ங்கிறது வந்து ஒரு முடிஞ்சு போன விஷயம். ஓகே, பாஸ்ட் ஆக்ஷன். சோ இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை சொல்லும் போது நம்ம எந்த வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்ப் டு ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ணணும். வேர்ப் டு அப்படின்னா ஸ்லீப், ஸ்லெப்ட். ஓகே, இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. சோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா ஹி. தூங்கினான் அப்படிங்கிறது வேர்ப், ஸ்லெப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம இங்க யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வரை. ஓகே, வரைன்னு யூஸ் பண்ணணும், ஏன்னா டில்லுங்கிறது வந்து கடைசி வராது. வெர்புக்கு அடுத்துதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹி ஸ்லெப்ட் ஸ்டில். எப்ப வரைக்கும் தூங்கிருக்காங்க? மதியம் வரைக்கும். மதியம் வரை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆஃப்டர்நூன் போட வேண்டியது கிடையாது, நூன் மட்டும் போட்டா போதும். மதியம் வரை. ஓகே, he slept till noon. அவன் மதியம் வரை தூங்கினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வாக்கியத்தை பாருங்க, நான் மாலை 6 மணி வரை காத்திருப்பேன். ஓகே, ஒரு டைம் சொல்லிட்டாங்க, நான் 6 மணி வரைக்கும் தான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், அதுக்குள்ளேயே வந்துரு, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாக்கியத்துக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். நான் மாலை 6 மணி வரை காத்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த வாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்குது. காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபியூச்சர்ல அவங்க 6 மணி வரைக்கும் தான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி சொல்றாங்க.
இப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான் சொல்லும் போது ஐ யூஸ் பண்ணணும். காத்திருப்பேன் அப்படிங்கிறது ஃபியூச்சர். சோ ஃபியூச்சர்னு வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐக்கு அடுத்து வில். ஐ வில். காத்திருக்கிறது என்ன சொல்லுவோம்? எஸ், வெயிட். சோ ஐ வில் வெயிட். டைத்துக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? எஸ், till போடணும். till யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மாலை 6 மணி. ஓகே, மாலை 6 மணி அப்படின்னு சொல்லும் போது, மாலை 6 மணின்னு நம்ம சொல்லும் போது 6 PM. I will wait till 6 PM. ஓகே, நான் 6 மணி வரை காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த வாக்கியத்தை பாருங்க. நீ இங்கே அடுத்த வாரம் வரை இருக்கலாம். ஓகே, நீ இங்கே என்ன செய்யலாம்? ஒரு வாரம் வரைக்கும்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கும் போது யூ. இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க பி வெர்ப் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஆக்சிலரி வெர்ப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ யூ கேன். இங்க தங்க முடியும், உன்னால இங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு தங்க முடியும் அப்படின்ற மீனிங் கொடுக்குது. இருக்கலாம் அப்படிங்கும் போது ஸ்டே. ஓகே, ஆனா நம்ம ஸ்டே மட்டும் எழுதக்கூடாது. அதுக்கு முன்னாடி பி வெர்ப் இல்லாட்டி ஆக்சிலரி வெர்ப் ஏதாவது ஒரு ஹெல்பிங் வெர்ப்ஸ் எழுதிக்கணும். சோ அதனால நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கேன் போட்டிருக்கோம். சோ யூ கேன் ஸ்டே. இருக்கலாம். ஓகே, சோ எங்க இருக்கலாம்? இங்கே. இங்கேன்னு சொல்லும் போது ஹியர். அடுத்த வாரம் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதணும் அப்படின்னா வரை அதை எழுதணும். சோ till. சோ அடுத்த வாரம் அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக். ஓகே, யூ கேன் ஸ்டே ஹியர் till நெக்ஸ்ட் வீக். நீ அடுத்த வாரம் வரைக்கும் என்ன செய்யலாம்? இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் மதியம் 2 மணி வரை சாப்பிடுவார்கள். ஓகே, என்ன செய்யறாங்க? அவங்க மதியம் 2 மணி வரைக்கும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அவர்கள் அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் தே. ஓகே, வெர்ப் என்ன அப்படின்னா சாப்பிடுவார்கள். சாப்பிடுறதா இங்க வெர்ப். சோ வெர்ப் எழுதுறதுக்கு முன்னாடி இது வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. சோ will யூஸ் பண்ணிக்கணும். சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம eat. அடுத்து எப்ப வரைக்கும் சாப்பிடுவாங்க? மதியம் 2 மணி வரைக்கும் சாப்பிடுவாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? till யூஸ் பண்ணிக்கணும். tillங்கிறது ஃபைனலா வரக்கூடாது, அதாவது சென்டென்ஸ்ல கடைசி வரக்கூடாது. அப்ப நம்ம அந்த டயத்துக்கு முன்னாடியே நம்ம எழுதுறோம். எப்ப வரைக்கும்னா மதியம் 2 மணி வரை போது 2 PM. ஓகே, 2 மணி வரை என்ன செய்வாங்க? அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் till நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. tillங்கிறது அந்த சென்டென்ஸ்ல ஃபைனல்ல வராது. அது எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி டைம், இதுக்குள்ள நான் வருவேன், இதுக்குள்ள இது நடக்கும், இதுக்குள்ள இது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த வரை அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்க எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா till. அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஸ்டில்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதுல கொடுத்திருக்க வாக்கியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இன்னும்ங்கிறத பயன்படுத்தி தான் இருக்கு. சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவன் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து பிரசன்ட்ல நடக்குது. அதுவும் இது ஒரு ஆக்ஷனோட ஒரு கண்டினியூஸோட நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதோட வெர்ப் நம்ம எப்படி எழுதணுங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன். அவன் சொல்லும் போது நம்ம he யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இன்னும்ங்கிறது வந்து கடைசி வரும்போதுதான் எட் யூஸ் பண்ணுவோம். இந்த இன்னும் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்க சென்டென்ஸ்க்கு நடுவுல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா he. நடந்து கொண்டு இருக்கிறான். சோ இது ஃபுல்லாவே நம்மளுக்கு இங்க என்ன அப்படின்னா வெர்ப். இங்க வந்து நமக்கு என்ன வெர்ப் வந்திருக்கும் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸும் வந்திருக்கும், மெயின் வெர்ப்ஸும் வந்திருக்கும். சோ கொண்டு இருக்கிறான் அப்படிங்கும் போது இங்க பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஹெல்பிங் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நடக்கிறத வந்து நம்ம மெயின் வெர்ப், அதாவது ஆக்ஷன் வெர்ப் இல்லையா? அதனால இதை நம்ம மெயின் வெர்ப்ல யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்ம எதை கொண்டு வர போறோம் அப்படிங்கறது இன்னும் அதை நம்ம கொண்டு வர போறோம். ஓகே, இந்த ரெண்டு வெர்ப்புக்கு நடுவுல நம்ம எதை கொண்டு வரோம் அப்படின்னா இன்னும்ங்கிற வார்த்தையை கொண்டு வரோம். இப்போ நடக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெயின் வெர்ப். எப்பவுமே மெயின் வெர்ப்புக்கு அடுத்து ஹெல்பிங் வெர்ப் வராது. மெயின் வெர்ப்புக்கு முன்னாடி தான் நம்ம ஹெல்பிங் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற பி வெர்ப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சோ இது வந்து பிரசன்ட்ல இருக்கு, அதுவும் கண்டினியூஸ்ல இருக்கு. அப்போ நம்ம இங்க என்னதான் யூஸ் பண்ணணும்? இஸ். ஓகே, he is. அதான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ ஹெல்பிங் வெர்ப்ஸ் ஆன இஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். மெயின் வெர்ப் என்ன வரும் அப்படின்னா நடக்கிறது நம்மளுக்கு மெயின் வெர்ப். அப்ப இந்த ரெண்டு வெர்ப்புக்கு நடுவுல தான் நம்மளுக்கு இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்.
இன்னும் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இன்னும்ங்கிறத நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஸ்ஸுக்கு அடுத்துதான் யூஸ் பண்ணணும். இஸ்ஸுக்கு அடுத்து யூஸ் பண்ணும்போது he is still, he is still. நடக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? walk. சோ இங்க வந்து கண்டினியூஸ்ல இருக்கிறதுனால நம்ம walking. ஓகே, he is still walking. ஓகே, he is still walking. ரொம்ப ஈஸியான ஒரு வாக்கியமா தான் இருக்கு. சோ இங்க isங்கிற ஹெல்பிங் வெர்ப்ஸ், வாக்கிங்கிற மெயின் வெர்ப்ஸ்க்கு நடுவுல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா still யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, he is still walking அப்படின்னு சொல்லும்போது அவன் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. இப்ப அடுத்தது பாருங்க, நான் இன்னும் அந்த பாடலை விரும்புகிறேன். ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் சாங் இருக்கும். இப்ப உள்ள பாடல்லாம் வருது, டக்குன்னு ஃபேமஸ் ஆகுது, 6 மாசம் கழிச்சு பார்த்தா அந்த பாட்டு வந்து கேக்குறதே கிடையாது. ஆனா பழைய பாடல்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஃபேவரட் சாங் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்மளுக்கு அது ஃபேவரட்டா தான் இருக்குது. என்னோட ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு இப்ப கேட்டாலும் சரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் ஒரே பாட்டு தான் இருக்கும். கீரவாணி சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபேவரட் சாங்ஸ் இருக்கும், அது என்ன அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த பாட்டெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கான்னு நான் பாக்குறேன். சோ நான் இன்னும் அந்த பாடலை விரும்புகிறேன். இளையராஜா சாங், கண்ணதாசன் சாங்ஸ் எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை கேட்கிற ஆடியன்ஸ் வந்து இன்னும் இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அவங்களுடைய பாடல்கள் இன்னும் ஒழிச்சிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, நான் இன்னும் அந்த பாடலை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். ஓகே, நான்கும் போது நம்ம ஐ யூஸ் பண்ணுவோம். சோ இன்னும் விரும்புறேன் அப்படிங்கும் போதே தெரிஞ்சிருச்சு இது வந்து என்ன அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். இங்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மெயின் வெர்புக்கு முன்னாடி நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா இன்னும் அப்படிங்கறத போட போறோம். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்மளுக்கு இங்க என்ன வருது? இன்னும் வருது. சோ ஐ ஸ்டில், ஐ ஸ்டில் விரும்புறது என்ன சொல்லுவோம்? லவ். சோ ஐ ஸ்டில் லவ் அந்த பாடலை. அந்த பாடலைன்னு சொல்லும்போது that song, that song, still love that song. Oh sorry, I still love that song. Okay. நான் இன்னும் அந்த பாடலை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாக்கியத்தை பாருங்க, நீ இன்னும் இங்கதானே இருக்கிறாய் அப்படின்னு கேக்குறாங்க. நீ இன்னும் இங்கதானே இருக்கிற, எங்கேயும் போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? சோ நீ இன்னும் இங்கதானே இருக்கிற, சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீ. சோ இங்க வாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா கேள்வியில கொடுத்திருக்காங்க. ஓகே, கொஸ்டின் மார்க்கோட நம்மளுக்கு இந்த வாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. இங்க WH கொஸ்டின் எழுதுற மாதிரி எந்த கொஸ்டினும் இல்ல. வாட், வேர், வென் இந்த மாதிரி எந்த கொஸ்டின் நம்மளுக்கு கொடுக்கல. சோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்? எஸ் ஆர் நோ டைப்பா தான் இருக்கும். ஒண்ணு நம்ம பி வெர்ப் வச்சு கொஸ்டின் மேக் பண்ணுவோம், இல்ல டு வெர்ப், ஹேவ் வெர்ப் இந்த மாதிரி வச்சுதான் நம்ம கொஸ்டினை மேக் பண்ணுவோம். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யூ, அதாவது நீங்கும் போது யூன்னு கொடுக்குறோம். சோ யூன்னு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதுவோம்? எஸ், ஆர் யூ அப்படின்னு தான் எழுதணும். ஆர் யூ. ஏன் டூ யூ எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் இந்த ஆர் யூ, டூ யூ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், இதை எங்க பயன்படுத்தணும், எந்த மாதிரி வரும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆர்க்கு அடுத்து உள்ள வேர்ப் வந்து ஸ்டேட்ல வந்திருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஆர் யூ யூஸ் பண்ணுவோம். ஆனா ஆக்ஷன்ல வந்திருந்தது அப்படின்னா நம்ம டு யூ யூஸ் பண்ணுவோம். இதுதான் சிம்பிளான ட்ரிக்ஸ். இன்னும், இன்னும்ங்கிறத நம்ம ஸ்டில், ஸ்டில் ஏன்னா இருக்கிறாய்ங்கிறத தான் நம்ம இங்க என்ன போட்டுட்டோம் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணிருக்கோம். இருக்கிறாய் அப்படிங்கிறத நம்ம ஆர் யூஸ் பண்ணிருக்கோம். இன்னும், இன்னும்ங்கிறதுக்கு ஸ்டில் யூஸ் பண்ணிட்டோம். இங்கதானே, சோ இங்கதானேங்கிறத ஹியர். ஓகே, ஆர் யூ ஸ்டில் ஹியர், நீ இன்னும் இங்கதானே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுவும் நம்மளுக்கு ஒரு சிம்பிளான கொஸ்டின் மேக்கிங்கா தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, அவள் இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த வாக்கியம் மாதிரி தானே இருக்கு. எஸ், அவன் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறான். ஓகே, சோ இது வந்து உங்களுக்கு மேக் பண்றது ரொம்ப ஈஸியான ஒன்னாதான் இருக்கும். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான சின்ன டெஸ்ட், நீங்க எப்படி கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. நம்மளுக்கு இந்த வாக்கியங்கள்லாம் ரொம்ப எளிமையா தான் இருக்கு, இதை நம்ம ஈஸியா ட்ரை பண்ணிடலாம். சோ நான் மாலை வரை வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த வாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட்ல முடிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ வரைன்னு சொல்லும் போதே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரக் ஆயிருக்கும். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். நான்கும் போது நம்ம ஐ யூஸ் பண்றோம். வேலை செய்தேன், வேலை செய்தேன் அப்படிங்கிற பாஸ்ட் ஆக்ஷன்னால நமக்கு என்ன போடணும்? ஐ ஒர்க்டு. வேலை செய்யறத நம்ம ஒர்க்னு சொல்லுவோம். வேலை செய்தேன் அப்படின்னா இந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. சோ ஒர்க்டு.
வரை நம்ம மாலையே வந்து எங்க போடணும், கடைசி தான் போடணும். சோ நம்ம வரை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ ஐ ஒர்க்டு டில். டில் மாலை அப்படிங்கும் போது ஈவினிங், மாலை வரை நான் வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ ஒர்க்டு டில் ஈவினிங் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சோ அவள் இன்னும் அழுகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இன்னும் வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவள், அவள்னு சொல்லும் போது she யூஸ் பண்ணுவோம். மெயின் verb யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஹெல்பிங் verbs யூஸ் பண்ணணும். he is, ஓகே, he is. அப்போ ஹெல்பிங் verbsக்கும் மெயின் verbsக்கும் நடுவுல என்ன வந்துரும், இன்னும். சோ still, he is still crying. அவள் இன்னும் அழுகிறாள். he is still crying. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வாக்கியம் பாருங்க. அவன் இன்னும் அந்த காரை வைத்திருக்கிறான். ஓகே, அப்ப பார்த்த காருடா, இன்னும் அவன் வச்சிட்டு இருக்கான். சரியா, அது சேல்ஸ் கூட பண்ணலாம், அப்படியே வச்சிட்டு இருக்கான். இன்னும் அதுக்கு அடுத்து நிறைய கார் வாங்கிட்டான், இருந்தாலும் அந்த பழைய காரை அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், இன்னும் வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவன் இன்னும் அந்த காரை வைத்திருக்கிறான். ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் வாங்கின காரை என்ன செய்ய மாட்டாங்க, சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து நிறைய கார் வாங்கியிருக்கலாம். கார் வாங்கியிருந்தாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சேலரியில வாங்கின காரை வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன், அவன் சொல்லும் போது நம்ம he யூஸ் பண்ணுவோம். ஓகே, வைத்திருக்கிறான். சோ இங்க be verb. ஒரு விஷயத்தை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணுவோம், have அல்லது has யூஸ் பண்ணுவோம். haveங்கிறது I இந்த plural ஃபார்ம்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். சோ சிங்குலர் ஃபார்ம்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், has தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம இங்க verb யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா still, இன்னும், அதை நம்ம எழுதிக்கணும். has, hasங்கிற verb வந்து நம்மளுக்கு எங்க வந்துருது, எஸ், இன்னும்க்கு அடுத்து வந்துருது. இங்க has தான் நம்மளுக்கு ஹெல்பிங் verbs, மெயின் verb, எல்லா verbும் அதுதான். அந்த கார், அந்த காரை அப்படிங்கும் போது that car, that car. ஓகே, he still has that car. அவன் அந்த காரை இன்னும் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அவள் இரவு 11 மணி வரை படித்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க படித்தாள் அப்படிங்கும் போது முடிஞ்சு போச்சு. இங்க மெயின் verb என்ன, படித்தாள் அப்படிங்கும் போது studied. she studied. வரை, வரைங்கும் போது நம்ம till யூஸ் பண்ணிக்கலாம். வரைக்கு நம்ம till தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து எப்ப வரைக்கும் படிச்சிருக்காங்க, 11 மணி வரைக்கும். சோ 11 PM, 11 மணி வரை என்ன செஞ்சிருக்காங்க, படிச்சிருக்காங்க. ஸ்டில்ங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல வரை அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம அங்க பயன்படுத்துவோம். அதுவே ஸ்டில் அப்படின்னா அந்த வாக்கியத்துல இன்னும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சோ இப்போ உங்களுக்கான குவிஸ் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இதை என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானதா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமோ இல்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சென்டென்ஸோ நான் கொடுக்கல. ரொம்ப ஈஸியா இருக்கு. கொஞ்சம் லைட்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை ஈஸியா எழுதிடலாம். I will stay here dash you come. I will stay here. நான் இங்கேயே காத்திருப்பேன் dash you come அப்படின்னு சொல்லும்போது நீ வரும். அப்போ வரும்னு சொல்லும் போது என்ன வந்துடும், வரை. நீ வரும் வரை நான் இங்கேயே காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வரை, நீ வரும் வரை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ அப்ப வரைன்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எஸ், till யூஸ் பண்ணணும். அப்போ நீ வரும் வரை நான் எங்க இருக்கேன், எங்க காத்துட்டு இருப்பேன், இங்கேயே காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ வில் ஸ்டே ஹியர் till you come. நீ வரும் வரை நான் இங்கேயே காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, he is dash reading the book. he is dash reading the book. இப்போ isங்கிற ஹெல்பிங் verbs வந்திருக்கு, ரீடிங்கிற மெயின் verbs வந்திருக்கு. இந்த மாதிரி ரெண்டு verbsக்கு நடுவுல நம்ம எதை தான் யூஸ் பண்ணுவோம், ரெண்டு verbsக்கு நடுவுல நம்ம எதை தான் யூஸ் பண்ணுவோம், எஸ், ஸ்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம இங்க என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஸ்டில், அதுதான் பயன்படுத்தணும். ஸ்டில் தான் பயன்படுத்தணும். he is still reading the book அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு verbுக்கு நடுவுல வரும்போது till வரக்கூடாது, ஸ்டில் தான் வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, they waited dash the train arrived அப்படின்னு இருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா the train arrived. ஓகே, அந்த ரயில் வரும் வரை. ஓகே, ரயில் வரும் வரை அவங்க என்ன செஞ்சாங்க, வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வரைன்னு வந்துருச்சு, நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், till தான் யூஸ் பண்ணணும். சோ இந்த till வந்து நம்ம எப்படி பயன்படுத்திருக்கோம்னு பாருங்க. இந்த tilலும் சரி அந்த tilலும் சரி நம்ம எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணிருக்கோம்.
ஓகே, கன்ஜங்ஷன்னா தெரியும், ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிறது. சோ நீ வரும் வரை அப்படிங்கிறது ஒரு வாக்கியம், நான் இங்கே காத்திருப்பேன் அப்படிங்கிறது இன்னொரு வாக்கியம். அதே மாதிரிதான் இது, ட்ரெயின் வரும் வரை அவங்க என்ன செஞ்சாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட எப்படி இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்குது. சோ ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு நம்ம டில் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனா இங்க ஸ்டில் அப்படிங்கிறது வந்து அட்வர்பா நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, ஆர் யூ டேஷ் ஆங்கிரி வித் மீ, ஆர் யூ டேஷ் ஆங்கிரி வித் மீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆர் யூ டேஷ் ஆங்கிரி வித் மீ, நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. சோ இன்னும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கியா, என் மேல இருக்க கோபம் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கிறியா, ஆர் யூ ஸ்டில் ஆங்கிரி வித் மீ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது பாருங்க, ஐ ஸ்லெப்ட் டேஷ் 9 o'clock டுடே, ஐ ஸ்லெப்ட் டேஷ் 9 o'clock டுடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானு இன்னைக்கு 9 மணி வரைக்கும் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 9 மணி வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா till யூஸ் பண்ணணும். ஓகே, 9 மணி வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டேன், தூங்கிட்டேன், அப்பந்து தூங்கிட்டேன், இன்னைக்கு சண்டேனால என்ன செஞ்சுட்டேன், 9 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த till வந்து நம்ம எதை பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா ப்ரிபோசிஷனா பயன்படுத்திருக்கோம். சோ இங்க ரெண்டு வாக்கியம் எல்லாம் கிடையாது, ப்ரிபோசிஷன்லாம் இதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சோ நம்ம till நம்ம எங்க யூஸ் பண்ணணும், still எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளுக்கு குழப்பமே இனி இருக்காது. சோ இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், he is dash working. சோ இதை நான் தமிழ்ல சொன்னேன்னா நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க. சோ நீங்களே ட்ரை பண்ணுங்க. Do you want to more information about this topic? Let me and the comment. Do you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. Thank you for watching. See you on next video. Bye for now. Keep watching, keep rocking, keep smiling.